வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவிலேயே முதலாக ஒரு பெண் டீச்சரான கதையை தான் பார்க்க போறோம். அவங்க சாதாரணமாக ஒன்றும் டீச்சர் ஆகலை. வீட்லேயும் சப்போர்ட் கிடையாது, அப்போ ஊர்லேயுமே சப்போர்ட் கிடையாது. அந்த டைம்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டுமே படிக்கிறதுக்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா அவருடைய கணவர் யாருக்குமே தெரியாம அவங்களுடைய மனைவிக்கு படிப்பை சொல்லி கொடுத்திருக்காரு. படிப்பை சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம தான் ஒரு டீச்சர் ஆகணுங்கிற ஆசையில ஊர்ல உள்ள பிரச்சனைகளை எல்லாத்தையும் தாண்டி பிற்படுத்தப்பட்டோர் நார்மலா இருக்கவங்க எல்லாருக்குமே தன்னோட கல்வியை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊர்க்காரங்க பல வகையில தாக்கப்பட்டாலும் உடல்ல மனசுல பல அடிகளை கடந்து யாரும் பேசப்படாத இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியரோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம். அவங்க பேரு தான் சாவித்ரிபாய் பூலே. அவங்க எப்படி அந்த ஒரு டைம்லையும் ஒரு டீச்சராக மாறியிருக்காங்க. அவங்கள பார்த்து 400க்கும் மேற்பட்டோர் டீச்சராக மாறியிருக்காங்க. அவங்களுடைய பேர்லேயே இன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டியுமே இருக்கு. என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் படித்த காலத்திலேயோ நீங்கள் கேள்விப்பட்ட காலத்திலேயோ சாவித்ரிபாய் பூலேயை பற்றி படிச்சிருக்கீங்களான்றதையும் என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாவித்ரிபாய் பூலே 1831 வருஷம் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்த இடம்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சதரா மாவட்டத்தில் நைகான்கிற ஒரு சின்ன ஊரில் பிறந்திருக்காங்க. இவங்க பேசிக்கா ஒரு நார்மல் ஃபேமிலினே சொல்லலாம். ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சொல்லலாம். ஓரளவு ஏர்லி டைம்னு சொல்லணும்னா குழந்தை திருமணம்ங்கிறது எளிதாகவே நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வகையில் சாவித்ரி பூலே அவர்களுக்கு 9 வயசுல கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க ஜோதிராவ் பூலேங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவருக்கு 13 வயசு நடந்தது. அந்த வருஷம் 1840 வருஷம் திருமணம் நடந்தது. ஆனால் மற்ற கணவர்கள் மாதிரி ஜோதிராவ் பூலே கிடையாது. சாவித்ரி பூலே அவர்களுக்கு நிறைய விஷயங்களில் சப்போர்ட்டிவாக இருந்தவர்னு சொல்லலாம். அந்த வகையில் பெண் விடுதலைக்காகவும் பெண்களை ஒடுக்குமுறைக்கான எதிரான போராட்டத்துக்குமே சாவித்ரிபாய் பூலே அவர்களை இணைச்சிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேத்துக்கும் குழந்தைங்க இல்லாத காரணத்தினால அங்கே உள்ள பிராமண குடும்பத்தில் ஒரு தந்தை இல்லாத ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டாங்க. அந்த பையன் பேரு யஷ்வந்த் ராவ். அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு படிப்புங்கிறது கிடையாது. அதுலேயும் உயர் ஜாதியினருக்கு மட்டும்தான் அந்த கல்விங்கிறது உண்டு. அப்படியே மீறி படித்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு சான்ஸும் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஜோதிராவ் பூலே அவர்கள் சாவித்ரி பூலே அவர்களுக்கு யாருக்கும் தெரியாமல் பள்ளி படிப்பை சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த ஒரு விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வருது. வீட்டில் தெரிஞ்ச உடனே சாவித்ரி பூலே அவர்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கல. அதனால வீட்டை விட்டு வெளியேறிய 2 பேருமே தன்னோட கல்வியை தொடர்றாங்க. படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா ஜோதிராவ் பூலே அவர்கள் 1846 வருஷத்துல ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவும் வருது. அந்த ஐடியாவை தொடர்ந்து சாவித்ரிபாயோட சேர்ந்து ஃபாத்திமா ஷேக்குங்கிறவங்களையும் சேர்த்து ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க ஸ்கூல் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முக்கியமான நோக்கம் என்னன்னா, யார் யார் கல்வி கத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கல்வியை கத்துக்கணும். இந்த ஒரு விஷயமே ஒரு முக்கிய நோக்கமா இவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து டீச்சருக்கான எஜுகேஷனையுமே 1848 வருஷம் சாவித்ரிபாய் பூலே அவர்கள் படிப்பை முடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து 9 மாணவிகளோட புனேல ஒரு ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஸ்கூல்ல சாவித்ரிபாய் பூலே அவர்கள் தலைமை ஆசிரியராகவுமே ஒர்க் பண்றாங்க. இந்த ஸ்கூல் வெற்றிகரமா 6 மாதங்கள் வரைக்குமே செயல்பட்டு இருக்கு. ஆனா அங்க சுத்தி உள்ளவங்க நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. அங்க உள்ள வயசானவங்க, அங்க உள்ள மேல் ஜாதியினர் அந்த ஸ்கூல்ல தாக்குனது மட்டும் இல்லாம அங்க சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே தாக்குறாங்க. அதுல அதிகமா பாதிப்புக்கு உள்ளாவது சாவித்ரிபாய் அவர்கள் தான். அவங்க எப்படி ஒரு எஜுகேஷனை நடத்தலாம் அப்படிங்கிறத கடுமையா எல்லாருமே எதிர்த்தாங்க. அந்த ஒரு பிரச்சனையை தொடர்ந்து சாவித்ரிபாய் அவர்கள் வெளியில வரும்பொழுது சேரு, கல்லை தூக்கி எறிகிறது, மனித மலத்தை தூக்கி எறிகிறது, மணலை தூக்கி எறிகிறது, இந்த மாதிரி பல கொடுமைகளையும் பல தொல்லைகளையுமே கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா எப்படியாவது நம்ம ஒரு நல்ல கல்வியை புகுத்தீரணுங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு தொல்லைகளையும் தாங்கி சாவித்ரிபாய் பூலே அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தையுமே அவருடைய கணவரான ஜோதிராவ் பூலே அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க. ஆனா அவருமே நீ வெளியில பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இங்க வந்து வேற ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திக்கணும் அந்த ஒரு சஜஷனை சொல்றாங்க. அந்த நாள்ல இருந்து சாவித்ரி பூலே அவர்கள் அந்த ஒரு விஷயத்த மாத்திக்கிறாங்க. வெளியில பழைய ட்ரெஸ்ஸும் ஸ்கூல்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு நியூ ட்ரெஸ்ஸும் மாத்திக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி ஸ்கூல் ஒவ்வொரு இடத்துலயா மாறும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸுமே அதிகமா சேர ஆரம்பிக்கிறாங்க. பல போராட்டங்கள் எதிர்த்தாலுமே அந்த துன்பங்களுக்கு இடையில அவங்களுடைய கல்வியை எல்லாருக்கிட்டையுமே சொல்லி தந்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சின்ன சின்ன இடமா தாண்டி நாடு முழுவதும் தெரிய வருது. சாவித்ரிபாய் அவர்களுக்கு சப்போர்ட்டும் அதிகமாகுது. அதை தொடர்ந்து வெற்றிகரமா தன்னோட கல்வி பணியையுமே தொடர ஆரம்பிக்கிறாங்க. சாவித்ரிபாய் அவர்களும் சரி, ஜோதிராவ் பூலே அவர்களும் சரி, கல்வியை தாண்டி பல விஷயங்களுக்கு போராட்டம் எடுத்திருக்காங்க. அந்த வகையில முக்கியமான விஷயம்னு சொன்னோம்னா, விதவை பெண்களை தலையில மொட்டை அடிக்கிறத கண்டித்து நிறைய போராட்டங்களை எழுப்பியிருக்காங்க. அதுக்கு சொல்யூஷனையுமே பார்த்திருக்காங்க. அதுலயும் 1863 வருஷம் மிகப்பெரிய போராட்டத்தினை சாவித்ரிபாய் நடத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து 1870 வருஷம் ஏற்பட்ட பஞ்சத்து காரணத்தினால
தாய் தந்தை இல்லாமல் ஆதரவற்று இருக்கும் குழந்தைகளுக்கு 52 குழந்தைகளை தங்குறதுக்கு இடம் கொடுக்கறது மட்டும் இல்லாம உணவு கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களுடைய பள்ளி கல்வியையுமே சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னதான் பல பிரச்சனைகள் இருந்தாலும் சாவித்ரிபாய் புலே அவர்கள் இறக்குற வரைக்குமே அவங்களுக்கு போராட்டம்ங்கிறது நிற்கவே கிடையாது. பலர் அவங்களுடைய செய்கைகளுக்கு எதிர்த்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. கல்விங்கிறது நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது ஊர் முழுக்க பிளேக்குங்கிற எலி மூலம் பரவக்கூடிய நோய்ங்கிறது பரவிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த வகையில 1897 ஏற்பட்ட பிளேக் தொற்று நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய சிகிச்சையும் அளிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் அவருடைய வளர்ப்பு மகன் மருத்துவராக இருந்திருக்காரு. யஷ்வந்தோட உதவியோட யார் யாருக்கு பிளேக் நோய் ஏற்பட்டு இருந்திருக்கோ அவங்களுக்கு நிறைய சிகிச்சைகளும் இலவசமா நடத்திட்டு வந்திருக்காங்க. அவருக்காக ஒரு மருத்துவமனையும் அமைச்சிருக்காங்க. அந்த ஊரு புனே பக்கத்துல ஹடாப்சருங்கிற இடத்துல இருந்திருக்கு. ஒவ்வொரு ஆளா கொண்டு சென்றுட்டு இருக்கும் பொழுது சாவித்ரிபாய் அவர்களுக்கு கடைசியா ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க மூலம் பிளேக் நோய் அவங்களுக்கு பரவி இருக்கு. ஆனா சாவித்ரிபாய் அவர்களை அந்த நோய் தொற்றின் காரணமாக எந்த ஒரு சிகிச்சை கொடுத்துமே பயனில்லாம போயிடுச்சு. அந்த பிளேக் நோயால மார்ச் 10, 1897 இறந்துட்டாங்க. என்னதான் சாவித்ரிபாய் புலே மறைஞ்சிருந்தாலும் அந்த மாநில மக்களுக்கு மிகப்பெரிய முன் உதாரணமா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே முதலாக பெண் ஆசிரியர்னு சொல்லணும்னா சாவித்ரிபாய் புலே மட்டும்தான். அப்போ தான் மட்டும் படிக்கிறதே மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் நிலையில தான் ஒரு சிறந்த ஆசிரியராக மாறி பல பெண் பிள்ளைகளுக்கு பல சிறுபான்மையினருக்கு தன்னோட கல்வியை சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே அவங்க ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாகவும் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல டீச்சருக்கு உதாரணம் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரதுதான். அவங்கள மாதிரியே ஒரு டீச்சர் ஆகணும்னு 420 பேத்துக்கு மேல அவங்கள்ட்ட படிச்சவங்க மட்டுமே ஆசிரியரா மாறி இருக்காங்க. அப்படி ஒரு ஊக்கத்தை கொடுத்தவங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில 1892 சாவித்ரிபாய் கல்வியோட தேவை, ஜாதி எதிர்ப்பு இப்படி உள்ள கருத்துக்களை வலியுறுத்துற மாதிரி கவிதைகளாக கவிதை மலர்கள்ங்கிற புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மூலம் சாவித்ரிபாய் புலேங்கிற பெஸ்ட் டீச்சர் அவார்டும் கொடுத்துக்கிட்டு தான் வராங்க வருடம். இந்த ஒரு விஷயம் இந்தியா முழுவதும் இருந்தால் பெஸ்ட்டாகவே இருக்கும். 2015 புனே யூனிவர்சிட்டியை சாவித்ரிபாய் புனே யூனிவர்சிட்டின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1998 மார்ச் 10 இந்தியன் போஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல சாவித்ரிபாய் புலே நினைவாக ஒரு அஞ்சல் தலையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவே பெண் கல்விங்கிறது குறைவா தான் இருக்கு. ஆனா இன்னும் 200 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சிருந்தோம்னா ஆண்களோட கல்வியே குறைவா தான் இருந்துச்சு. அதுலயும் பெண்களோட கல்வின்னு பார்த்தோம்னா இன்னும் மைனஸ்ல தான் இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே சுதந்திரமா படிக்கிறதுக்கு முன் உதாரணமா இருந்தவங்களா சாவித்ரிபாய் புலே அவர்களை கண்டிப்பா சொல்லலாம். நீங்க உங்களோட ஸ்கூல் லைஃப்லயோ சரி மற்ற லைஃப்லயோ இவங்களை பத்தி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாவித்ரிபாய் புலே அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. வேற யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.